வணக்கம், நான் உங்கள் தோழி நர்மதா. வெல்கம் டு நர்மதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈஸ்டருக்கு நாங்கள் வந்துட்டு வெளியில் பிரியாணி செஞ்சோம். எப்படி நாங்கள் பிரியாணி செஞ்சுருக்கோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்க ஃபேமிலியோடு சேர்ந்து தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். நல்லா கத்திக்கணும். காத்தடி தம்பிக்கு ஒழுங்காக பற்ற வைக்க தெரியல. என்னப்பா வச்சுக்கிச்சா? இவ்வளோ நேரம் காற்றடிக்கல, இப்போ காற்றடிக்குது போகிறான்ல. தேங்காய் நார் இருக்குல்ல, அது வெயி, அது வச்சுன்னா பிடிச்சிப்பாங்க நல்லா. பார்த்து கை பார்த்து பட்டுமா ஒரு பக்கமாக வெயிட்டி தங்கம். ரொம்ப தீ அதிகமாகிடும். பிடிக்கிற வை ஒரு பக்கம் வச்சா போதுண்ணே, அப்புறம் வேணா 2 பக்கம் வச்சுக்கலாம். கார்லிக் பிரியாணி கொண்டு அந்த பக்கம் தான் அந்த பக்கம் தான் காத்தடி. ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. ஒரு பக்கம் தீய போதுடி தங்கம். ஒரு பக்கம் தான் தீயுது. இன்னும் கொஞ்சம் ஊற்று, இன்னும் கொஞ்சம் ஊற்று. ஊற்று ஊற்று ஊற்று. போதும் போதும் போதும்டி தங்கம். வேணா கூட ஊற்றிக்கலாம் திரும்ப. என்ன இதுவாகுது, தீய ஒரு பக்கம் மட்டும்தான் போதும். பாதி ஊற்று. போதும் போதும் போதும். போடு போடு பாப்பா. ஐயோ பச்சை மிளகா இருக்கும் அதில். அது அடுத்து கொட்டு, அடுத்து கொட்டு, டக்குன்னு போடு. எல்லாத்தையும் போடு, எல்லாத்தையும் போடு. கை விடாமல் இனிமேல் கிண்டுறது தான் வேலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் பாரு தம்பி, எடு. அப்படியே அங்கே ஸ்பூன் இருக்கும் பாரு, எடு. நல்லா கிண்டு. தலைவரே, நீங்கள் அடுப்பு மட்டும் எருவிட்டா போதும். உங்கள் டியூட்டி அதுதான். அண்ணன் டியூட்டி கிண்டு. ஸ்பூன் அங்கே இருக்கும் பாருமா, எடு. ஃபுல்லாக பண்ணணுமா? இல்லை நான் சொல்லும்போது எவ்வளோ போடணுமோ அதை மட்டும் போடு. அது கேட்க இவ்வளோ நான் வச்சுப்பேன்ல ஃப்ரிட்ஜில். தக்காளி போட்டால் சரியாயிடும், விட்டுட்டாங்க. இரு கொஞ்சம் நேரம், கொஞ்சம் வதங்க. பாப்பா 4 ஸ்பூன் போடு. ஃபஸ்ட்டு 4 போடு. 1 2 3 இன்னொன்று போடு. இன்னொன்று போடு. போதும் போதும் போதும். இல்லை ஃபஸ்ட்டு 4 போட சொன்னேன், அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டே போடலான்னு. தக்காளி எடுத்து வச்சுக்கிட்டி கையில். கை விடாமல் கிண்டிடி தாங்க, அடி பிடிக்கும். தக்காளி போட்டது சரியாக போய்டும். அது அப்புறம் போட்டுக்கலாம். இருடா இப்போ தானே போட்டோம். இரு கொஞ்ச நேரம். தக்காளி போட்டுருத்தாங்க. இப்போ புதினா மல்லி எடு. புதினா எல்லாத்தையும் போட்டுரு. மல்லி 3/4 போடு. எடுத்துக்கோ. புதினா போட்டு இது போட்டா எது எப்படி வேணால் போடலாம். போடு போடு. அவ்வளோதான். தண்ணி இருக்கும், நம்ம அப்படியே தானே எடுத்து வச்சது. கொஞ்சம் பூஞ்சிட்டு தண்ணி அப்படியே கீழே இதுவாக இருக்கும். புதினா போட்டதுக்கப்புறம் மல்லித்தழை போட்டது வீடியோவில் ரெக்கார்டு பண்ணாமல் விட்டுட்டோம். ஆனால் மல்லித்தழை போட்டோம் அதுக்கப்புறம். போடு போடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது என்ன மாரி போல் தோலுலாம் சாப்பிடும். நல்லா புழிஞ்சிட்டு போடு. ஈரலாம் போடு போடு. அதுதான் தோலோட சாப்பிட்டா இது பிரியாணி நல்லா இருக்கும். எலி தோலோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எடையை எடுத்துமே அப்படி ஊற்றிடுறா. செடியில் எதாவது ஊற்றுமா?
கையை நல்லா கழுவிக்கோ. எலி இருக்குல்ல, எலி சுற்றுடுவோம். வயல் எலி. அவன் சொல்கிறது எலியை சொல்கிறான். அப்படியே பிச்சு போட்டு உப்பு மிளகா வச்சு விரட்டிட்டு அப்புறம் எடுத்து வைப்பாங்க பாரு. அப்படியே வச்சிருப்பாப்பா, அப்புறமா கழுவிக்கலாம். 3 மாதத்துக்கு அப்புறம் இருக்கு. ட்ரை பண்ணி தரேன். எல்லாத்தையும் ட்ரை எங்கே உங்கள் அண்ணா? ஒரு நாள் வரோம்டா, கண்டிப்பாக போயிட்டு வருவோம். சரி, இப்போ மசாலா போட்டுடலாமா? தண்ணி பிடிச்சி வச்சுக்கோ. பாத்திரம் மட்டும் அடிக்கிறது, எங்கே அடிக்கிறது தெரியலையே பொங்கலுக்கு. உப்பு போடு, உப்பே போடு. கறி அக்கா ஜூம் பண்ணலாம் எடுப்பீங்களா? ஜூம் பண்ணிடலாம். கறியை வளைச்சி எடுக்கணும். நல்லா இல்லைன்னா வீடியோ எடுத்தனால எது நல்லா இல்லைனா கேமரா நல்லா இல்லைன்னா வீடியோ எடுத்தவங்க தான் சரியில்லை. போடலாமா? போடு. அண்ணா நான் அப்படியே என்ன பார்த்து நீ அங்கே பார்த்து நிற்கணும் கூட, என்ன பார்த்து நிற்கணும். அப்படியே சும்மா ஆக்ஷன் தான் பண்ணணும். அதே தான் அங்கே பார்க்கக்கூடாது. இங்கே அங்கே பார்த்து ஒழுங்கிட்டு போட்டவா? போட்டு நாளைதான் ஊற்றிக்கிறாங்களோ. இதுக்கு அந்த இந்த சாங் போடணும். ஆஹா ஓஹோ, அதான் கரெக்டாக இருக்கும். இரு கொஞ்சம் இதுவாகவே, அப்போதான் நல்லா மசாலா இதாகும். எப்படி நல்லா வெந்திருக்கு, நெருப்பு எப்படி கனன்னு இருக்கு பாருங்க. இவ்வளோ நேரம் கேமரா ரெக்கார்ட் பண்ணாமல் எடுத்துருந்துருங்க பாரு. சும்மா சொன்னாங்க. நாங்கள் நிறைய அது மாதிரி பண்ணிக்கிறோம்ல. பட்டு கொஞ்சம் வைங்க. இது சொன்னாங்களா? கொஞ்சம் விட்டு சொன்னியா ஒன்றில் சாப்பிட்டேன்னு கேட்டேன். பார்த்து ஆவி அடிக்குது. ஐயோ கொதிக்குது. என்னம்மா அடி பிடிக்காம பிரியாணி மாஸ்டர் மாரி கிண்டுங்க. என்னம்மா? இல்லை வேண்டாம். அரிசி போட்டு அதுக்கப்புறம் அதிகமாக கிண்டக்கூடாது. தண்ணி இல்லாமல் ஒடிச்சு போட்டோம். அரிசி இருடா, நீ தண்ணி இல்லாத போடுறப்பா.
போடு போடு, இது தானே நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும் தீயை. கால் பாப்பா செருப்பை போட்டு இது பண்ணி காலுக்கு என்ன வச்சுக்க. ஏன்டா அப்படி இருக்க நீ? ஐயோ பாவம், கொஞ்சமாச்சு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் தீட்டு வரும் உனக்கு உனக்கு அச்சால் நான் தான் பார்த்துக்கணும். எனக்கு அடிச்சாலும் அதை பார்த்துக்கணும். நான் தான் பார்த்துக்கணும். அப்போ காலையில் எதுக்கு வச்சேன்? நான் தான் அடிப்பேன், நான் தான் உதைப்பேன், நான் தான் இனிமேல் பார்த்துக்கணும். அதுக்கும் இஷ்டத்துக்கு அடிப்பேன். எஸ். நல்லா பொண்ணி ஒரு போன் போடு 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 போடு. யார் பொண்ணி? அவங்க அம்மா தான். இல்லைம்மா நான் போ. என் பொண்ணே சொல்லும். என்ன ஊரு? ராந்தம். சும்மா லைட்டாக கிண்டி விட்றாமா. நான் என்ன போடணும்? பரப்பி முட்டு என் பொண்ணு நீனா ஊரு? ஒரு கிண்டு கிண்டுடி லைட்டா. பேத்தினா பொண்ணு விட்டு பேத்தி. வெடி பிடிச்சிரும். போட்டோட ஒரு கிண்டி விடு. இந்த இருக்கிற ஒரே போதில்ல. போதுண்டாம்மா. இரு அண்ணாண்ட நெருப்பு வருது. மூடி வச்சிருக்காங்க கொஞ்ச நேரம் பார்த்து. பார்த்து இதை அடிச்சிடாத. லைட்டாக கிண்டு பாப்பா. லைட்டாக கிண்டி விடு. அப்படியே அவ்வளோதான். அப்படிதான் அப்படிதான். அடி எதுவும் பிடிக்கல? பிடிக்குது. அது கொஞ்ச நேரம் கிண்டணும். போதும் போதும். அப்படியே மூடி விட்ரு. போதும். சும்மா அடி பிடிக்காமல் கிண்டி கிண்டி விடணும் லைட்டாக, அவ்வளோதான். அதில் தட்டிட்டு அப்படியே அப்படியே வச்சிருங்களேன் இருக்கும். சரி பார்ப்போம், போடுவோம் அப்படியே. சன்னியா கொஞ்சம் தூக்கு. இல்லைங்க, ஆயுதம் தூக்கவில்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. கொஞ்சம் தடுமாறுது. போட்டுருக்கேன். கிண்டி விடணும். கிண்டி விடணுண்டாம்மா. அடி பிடிக்குது போல. கிண்டிடா. அடி பிடிக்குது இல்லை? நடு சென்டரில் தான் அடி பிடிக்குது. அடி பிடிக்குது. எந்த பக்கம் அடி பிடிக்குதோ அந்த பக்கம் தீயை கொஞ்சம் கம்மி பண்ண. நடு சென்டரில் தான். ஃபுல்லாக நெருப்பு அங்கே தான் இருக்குது. நடுவில் தான் இருக்குது. நடு தானே அடி பிடிக்குதே. நடு தானே அடி பிடிக்குதே. ஆமாம், அதுதான் நானும். சரி சரி இரு இரு. இது உடஞ்சிட போகுது. ரொம்ப இதுவாக இருக்கே. இருடாம்மா கொடு. அது கொடு. அப்படியே அனல்லே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தம் போட்டுடலாம். இப்போ அந்த வெறுகு அண்ணா வரட்டும். வெளியே எடுத்துட்டா இருக்கட்டும். இரு இல்லை, எடுத்துரு எடுத்துரு. எரியுது. அது போதும். எதுக்கு எரியுது? அனல் இருக்கட்டும், அதே போதும். கொஞ்சம் அனல் கூட எடுத்துடலாமா? இன்னும் கொஞ்சம் எடுத்துரு. வெளில மேலே போட்டுக்கலாமா? இரு வர அம்மா வரேன். பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அந்த வாழை இலையை உள்ளே போட்டதுக்கு? டே எங்கடா போகிறான்? அழிக்க போகிறாங்க. அந்த பெரிய கோலை எடுத்துக்கிடாமா. எடுத்து கொஞ்சம் தள்ளி கீழே எடுத்து எப்படி மேலே போடுறது? தட்டு ஒன்று போன தடவை இதில் போட்டோம். வேறு எதுனா இருக்கா பாருங்க. போய் ஜல்லிக்கண்டையிலே போட்டுக்கலாம். கழுவிக்கலாமா? கழுவிக்கலாம். கறி போய்க்கும். பரவாயில்ல, கழுவிக்கலாம். விடு. ஆனால் வரேன் கழுவி. வெள்ளத்தள்ளி கொஞ்சம். அவ்வளோதான். நீ இந்த பக்கம் ஏறி பாரு. இதெல்லாம் ஈத்து விட்றாம்மா. இடையே தள்ளி விட்ரு. கொஞ்சம் மட்டும் ஆனாலும் வை. மற்றதெல்லாம் கீழே தள்ளு. அதுக்கு மேலே இருந்தால் இதுவாகிடும். கறி பிடிச்சிரும். அடி பிடிச்சிரும். போதும் போதும். அந்த தம்மிலே சரியாயிடும் தம்பி. அந்த பக்கமும் கொஞ்சம் தள்ளி விடு. இன்னும் போடல தம்மு. கல் எடுத்து வைக்கணும். அண்ணா ஏங்க இங்கே வா. கொஞ்சம் தம் போட்டு போய்டு. ஓடியா. தம் போட்டுருத்தாங்க. போதும். எடுத்தாச்சு. நீ வந்து என்ன பண்ணுற? வாழை இலையை வை. வாழை இலையை போடு. அவ்வளோதான். தண்ணி வற்றிட்டாலே தம் போட்டுற வேண்டியதான். அது வெந்துடும். அப்படியே அதில் இருந்துச்சுன்னா வெந்து போயிடும். போட்டு காலு கீழே பார்த்து வை. வேண்டாம் எதுவுமே வேண்டாம். ஆமாம், இது உடஞ்சிரும். டக்குன்னு போடுறீ. பொடி பொடி கட் பண்ணுமா? ஆமாம். சின்னதை வச்சு கட் பண்ணிவிடு. அங்கே இருக்கு பாரு. இந்த லெந்து மூடு. கல் எடுத்து வை. சின்ன கல்.
அக்கா லென்த்தாக தான் லென்த்தாக தான் ஆனால் சின்ன சின்ன வேணும். கல் வச்சுட்டு வேணாம் சரி அப்படியே போய் பார்த்துக்கலாம். கல் எடுத்து வைங்க. அப்படியே நெருப்பு நெருப்பு எடுத்து வைக்கணும். இதோ இதில் எடுத்து வச்சுட்டு இதை கழுவிக்கலாம். பார்த்து இந்தா நேர் போடு. நான் வீடியோ எடுத்துனுக்கிறோம். என்ன வந்து எண்ணெய் வைக்காத போடுறீங்க பரவாயில்ல. பரவாயில்ல விட்டு பார்த்துக்கலாம். இல்லை வெளியில் வைக்கணும்னு தான் சொன்னேன். அண்ணான்ட்ட பார்த்து பட்டு அதை அமுச்சு விடு. அதை கட்டை எரியுது பொரு பட்டு கீழே கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணிடுறீ. அன்றைக்கி உங்கள் அம்மா பண்ணாங்க பாரு வீட்டில், அதுமாரி கிளியர் பண்ணி விட்ரு. அந்த அளவுக்கு தீய இருக்கக்கூடாது அம்மா. தீ இருந்தால் அடி பிடிச்சிரும். மேலே தான் இருக்கணும் இதுக்கப்புறம் அண்ணன் பார்த்து தம்பி மேலே போட்டுற போது கீழே இருக்காது. இப்பா பார்த்து பொறுமையாக போடு. அவன் மேலே போட்டுறாங்க. கொஞ்சம் இருக்கட்டும். போடு போடு. உழுவுதுறாப்பா. நெய் இருக்கட்டும். போதும் பட்டு போதும். ஓகே மணிண்ணா. கேமரா இருக்குதா? அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஓரமாக கொட்டிட்டு வந்துடு. பார்த்து ஆண்டவரே அந்த இதிலே கொட்டுங்க. அந்த இது மேலே நீத்தி நிற்குதா? சூப்பரு, நல்லா இருக்குன்னு அர்த்தம். நெய் ஊற்றணும். அப்படியே வச்சிடுறேம்மா. இரு மூடி வைக்கணும். இரு கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டுவா. அதை எடுத்துணும் அடி தாங்க. இதை மூடணும்ல அப்புறம். ஐயோ சூடாக இருக்குன்னு தெரியாதா உனக்கு? ஐயோ பட்டு நெய் எடு. கையை சுட்டுக்கணும் நல்லா. தண்ணி கொஞ்சம் நேரம் வை கையை. தண்ணி அதில் ஊற்ற சொல்லலான்னு நான் நினச்சேன் அப்போவே தட்டு மேலே. சரி தண்ணி போட்டு விடு. சூடாக வரட்டும். இன்னும் கொஞ்சம் நிறையா தண்ணி இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நினச்சேன். அவன் கையை டக்குன்னு வச்சுட்டான். ரொம்ப சுட்டுச்சா தம்பி? நல்லா போய் பிடிச்சிட்டு இருக்கிறான் பட்டு. கொடுமை. எழுப்பம்மா. கட்டு கை கட்டு. தெரியும். பட்டு அது எடுங்க பட்டு. நீட்டிட்டு இருக்கனாக்கா நல்லா வந்துக்குது சொன்னனா. நீட்டி நிற்கிதா? அதான் சரி. நெய்யை ஊற்றிட்டி தங்கம். கீழே போட்டுறது அவ்வளோதான். முழு முந்திரி போட்டோம் நாங்கள் வேறு. பார்த்து கொஞ்சமாக மேலாப்பில் ஊற்று. போதும். அப்படியே பொண்ணாட்டம் கிளறணும். எப்படி இருங்க பட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இரு வர நல்லா உடையாம கிண்டு. அடியில் ரொம்ப போடாதடி தங்கம். அடி பிடிச்சிக்கு இருக்க போது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுமா தம்மு? கரெக்டாக தான் இருக்கு. ரெடி மறுபடியும் முடியா? அதான் நினைக்கிறேன். அங்கே இருக்கிறேன். சரி சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட போகிறோம். நாங்கள் வந்து செஞ்சது பார்த்திங்கனாக்கா 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி. வாங்க பிரியாணி 1 கிலோ 500 ரூபா. 10 ரூபாவா நறுந்த பிரியாணி? நீ தின்னு. வாங்க பிரியாணி. கீழே ஊந்து நாய்க்கு போயிட்டு போகுது எங்கேயாவது.
நாங்கள் வந்து 1.5 கிலோ சிக்கன் எடுத்து 2 கிலோ அரிசி போட்டு செஞ்சோங்க. அளவுலாம் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் சும்மா தான் செஞ்சோம், அளவுலாம் எதுவும் நான் சொல்லலை. நாங்கள் சும்மா செய்கிறத மட்டும் உங்களுக்கு காமிச்சோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.